ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம HTML லெவல் 2 பார்த்தோம்ல. லெவல் 2ல் ஃபஸ்ட்டு செக்ஷன் கொஞ்சம் ஒரு 5 வீடியோ 4 வீடியோ கிட்ட பார்த்துருப்போம். 4 கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். HTML லிஸ்ட்டு, ஆட்ரிபியூட்ஸ், ஆங்கர் டேகு, இமேஜ், இந்த மாதிரி 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் கொஷின் 2 ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ப்ராக்டிஸ் கொஷன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின் ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1ல் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு புல்லட் பாயிண்ட் தெரியுதா? அதில் வந்து 3 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த லிங்க்கு இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பிளோட இமேஜை ஃபெச் பண்ணி தரணும் ஓகேங்களா. ஸோ இன்னொரு லிங்க்கு, இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஆரஞ்சோட இமேஜ் ஃபெச் பண்ணி தரணும். இது இன்னொரு லிங்க்கு கிளிக் பண்ணால் மேங்கோவோட இமேஜ் வந்து இன்டர்நெட்லேருந்து ஃபெச் பண்ணி தரணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இதை சைட் பை சைட் பண்ணியாச்சு. எஸ். இப்போ வந்து நம்ம வந்து பாய்லர் பிளேட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதான ஷோ ஆகணும். ஸோ வந்து நம்ம இதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு H1 டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. H1 டேகு அது கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து இது செக் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஷோ அதா. ஸோ வந்து H1ல் க்ரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தா நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸோட லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து லிஸ்ட் எலமெண்ட் 1க்கு வந்து ஆப்பிள், PPLE ஆப்பிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கொடுத்தாச்சு. தேர்ட் லிஸ்ட்டில் வந்து மேங்கோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, அங்கே 3 அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிங்க்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லிங்க்கு கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபெச் பண்ணி தரணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் கொடுக்குறோன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக் கொடுத்தோன்னே க்ளோசிங் டேக் வந்துச்சு பாருங்கள். href கொடுத்து லிங்க் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இமேஜ்லேருந்து ஒரு இமேஜ் சிஸ்டம்லேருந்து இமேஜ் எப்படி ஃபெச் பண்ணி தரதுக்கு அது வந்து ரிலேட்டிவ் URLன்னு சொன்னோம். இதுலேருந்து எப்படி ஃபெச் பண்ணி தரோம், வெப்சைட்லேருந்து கொடுக்குறது அப்சல்யூட் URL அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து நம்ம ஒரு லிங்க்கு வச்சு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஃபெச் பண்ணி தருது இன்டர்நெட்லேருந்து அப்படின்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஸோ href இது கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இதுலேயும் கொடுத்துக்கலாம். இல்லை href ஓகேங்களா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் வந்து
ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து 3 இது லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் see an image அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்களா, see an ஆப்பிள், ஆப்பிளுக்கு ஆப்பிள். ஓகேங்களா? இது வந்து இதில் வந்து see an ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இது see an மேங்கோன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, see an ஆரஞ்சா, ஆரஞ்ச். இதுக்கு see an மேங்கோ, மேங்கோ. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து எதுவும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. வெப்சைட்டில் போய் அந்த இதில் வெப்பேஜில் பார்த்தா இங்கே லிங்க் மாதிரி ஷோ ஆகுதா, இதை கிளிக் பண்ணால் எங்கேயும் போகாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம லிங்க் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பிளோட இமேஜ் நம்ம லிங்க் பண்ணி தரோம். இதில் ஜஸ்ட் ஆப்பிள்னு டைப் பண்ணுறோம். ஆப்பிள் இமேஜ் டைப் பண்ணுறோம். நம்மளுக்கு நிறைய ஆப்பிள் இமேஜ்லாம் ஷோ ஆகும். ஸோ வந்து நம்ம இந்த ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்பிள் இப்போ வந்துச்சா? இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு காப்பி இமேஜ் லிங்க் கொடுத்துட்டோம். இதில் வந்து இமேஜோட லிங்க்கு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். காப்பி see an ஆப்பிள் சொன்னோன்னே இங்கே பாருங்கள், ஆப்பிளோட இமேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்மளோட லிங்க்கில் இருந்து நம்ம இமேஜெலாம் ஃபெச் பண்ணி தருது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் அப்சர்வ்ட் லிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட காப்பி இமேஜ் லிங்க் அப்படின்னு சொல்லி வரும். இல்லைனா வேறு வெப் ப்ரௌசரில் காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஹெச்எஃப்ல பேஸ்ட் பண்ணோம். இமேஜில் வந்து எஸ்ஆர்சி சோர்ஸில் பேஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வேறு எதுக்கும் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச் இமேஜ். ஓகேங்களா? ஆரஞ்சுக்கு என்ன பண்ணலாம், இதே போட்டுடலாம். காப்பி இமேஜ் லிங்க்குன்னு கொடுக்கணும். காப்பி இமேஜ் கொடுக்கக்கூடாது, காப்பி இமேஜ் லிங்க். ஓகேங்களா? ஹெச்எஃப்ல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆப்பிள் ஆரஞ்ச். நெக்ஸ்ட்டு வந்து பனானா, மேங்கோ இமேஜஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ மேங்கோவில் ஜஸ்ட் இதை கொடுத்துக்கிறேன், காப்பி இமேஜ் லிங்க். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அந்த இதில் போய் பார்க்கலாம். ஸோ வந்து நம்மளோட லிஸ்ட்டு ஷோ ஆகுது. ஷோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து H1ல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஷோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு அன்னோட லிஸ்ட்டு ஷோ பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் போய் ஃபெச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 3 கொடுத்துட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். see an ஆப்பிள் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஆப்பிள் இமேஜ் வந்து ஷோ ஆகுது. ஆப்பிள் இமேஜ் நம்மளோட இதில் ஃபைலில் ஷோ ஆகுது. இதில் வந்து அங்கே ஆப்பிளோட இமேஜ் மட்டும் ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆப்பிளோட இமேஜ் மட்டும் ஷோ ஆகுதா? நான் வந்து உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆப்பிளோட இமேஜ் மட்டும் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து see an ஆரஞ்ச், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் அங்கே பாருங்கள், ஆரஞ்சோட இமேஜ் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு see an மேங்கோ கிளிக் பண்ணுறேன். மேங்கோட இமேஜ்லாம் ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராக்டிஸ் கொஷின் மூலயமா. ஸோ நீங்களும்
இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் அண்ட் கீப் கோடிங். பாய்.